திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று சண்முகர் விழா, நாளை தைப்பூச திருவிழா. குவிந்து வரும் பக்தர்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா நாளை நடைபெற உள்ளது. இதற்காக பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக கோவிலை நோக்கி வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கிபி 17ஆம் நூற்றாண்டில் டச்சு நாட்டு கடல் கொள்ளையர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் புகுந்து சண்முகர் சிலையை கொள்ளையடித்து சென்றனர். அந்த சிலை முருகன் அருளால் மீட்கப்பட்டது. தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் மீட்கப்பட்டதால் அன்றைய தினம் சண்முகர் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று சண்முகர் விழாவை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அபிஷேகம் நடைபெற்றது. நாளைய தினம் தைப்பூச விழாவிற்காக இன்றைய தினமே பல்வேறு பகுதிகளில் இருந்து கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படுகிறது. இதனால் பொது தரிசன வரிசை, 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. மேலும் தைப்பூச விழாவிற்கு பாத யாத்திரையாக வருகை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக தனியாக வரிசை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் வழியாக பாத யாத்திரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.